ரோட்டரி அமைப்பினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கிற வருங்கால தலைமை பொறுப்பை ஏற்று வழிகாட்ட இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் இன்னும் வருகை தந்திருக்கிற அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த உரையை தொடங்குகிறேன். இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு வருங்காலத்துக்கு தலைவர்களாக வழிகாட்ட வேண்டியவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் செமினார், அதில் பேசுவது என்பது ஒரு நல்ல வாய்ப்பு. முதல் விஷயம், இந்த பிரசிடென்டா லைன் ரோட்டரி ஜேசிஎஸ் சமூக சேவை அமைப்புகளில் வர்றவங்க ஒரு விழாவுக்கு போக வேண்டியிருக்கலாம் இருக்கும், கிளப் மீட்டிங்க்கு ப்ரெசைட் பண்ண வேண்டியிருக்கலாம் இருக்கும், பேச வேண்டிய ஒரு பாவகரமான சூழ்நிலை ஏற்படலாம், தவிர்க்க முடியாத அந்த துன்பத்தை பிறருக்கு தர வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். அந்த மாதிரியான காலகட்டத்தை கரெக்டா நாம கையாளுவோம் அப்படின்னா நம்மளை தலைவரா மன்னிச்சு விட்டுருவாங்க. நாம சித்திரவதை பண்ணணும் அப்படின்னா இன்னும் இந்த பீரியட் முடிகிற வரைக்கும் இதை கேட்டாகணுமே அப்படின்னு நம்மளை பத்தி ஒரு அபிப்பிராயத்துக்கு வருவாங்க. இப்ப எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு இந்த சிக்கல் தெரியும். ஒரு சின்ன உதாரணத்திலேயும் தொடங்குறேன். ஒரு சமய சொற்பொழிவு பண்ற ஒருத்தர், உபன்யாசகர்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியன் கஷ்டம், அவர் ஒரு கோயில்ல போய் பேசலாம் அப்படின்னு ஒரு குதிரை வண்டி, பழைய காலத்துல ஒரு குதிரை வண்டியில போய் இறங்கினார். அவருடைய அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ தெரியல, எதிரில் யாருமே இல்லை, காலி மைதானம். பேசுறதா வேண்டாமா அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. நல்ல வேளை இவரை கூட்டிகிட்டு வந்த குதிரை வண்டிக்காரர் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து எழுத்தாப்புல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டார். உடனே அவரையே கேட்டார் இவர், நான் இப்ப பேசலாமா வேண்டாமா, நீங்க சொல்றத பொறுத்தது அப்படின்னு. அவர் ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னார். எனக்கு மீட்டிங் பேச்சு இதை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், நாங்கெல்லாம் குதிரை வளர்க்குறோம், ஒரு 30 குதிரை வச்சிருக்கிறோம் அப்படின்னு குதிரைக்கு நாங்க கொள்ளு எடுத்துக்கிட்டு போய் போட போகும்போது, புல்லு எடுத்துக்கிட்டு போய் போட போகும்போது ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போடாம வர முடியாது. ஒரு குதிரை தான் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு நாங்க போடாம வர முடியாது. 30க்கு கொண்டு போனோம், ஒன்னே ஒண்ணு தானே இருக்குன்னு திரும்பி வெறுங்கையோட வரக்கூடாது இல்லையா, அதனால நாங்க ஒண்ணு வந்தா போடாம இருக்க முடியாது. இது சொன்னார். புரிஞ்சு போச்சு. இவர் 2 ஹவர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் பாருங்க, அத்தனையும் அவன் மேலேயே கொட்டினார். அவன் ஒருத்தன் பாவம். இவர் படிச்ச வேதம் உபனிஷதம் தமிழ் பாட்டு கிட்டு எல்லாத்தையும் கொட்டுன்னு கொட்டிட்டு முடிச்சுட்டு கேட்டார், பேச்சு எப்படி அப்படின்னார். அவர் சொன்னா, பேச்சை பத்தி எல்லாம் ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணு தெரியாது, நான் குதிரை வளர்க்குறவன் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், 30 குதிரைக்கு கொண்டு போன கொள்ளையும் ஒரே குதிரைக்கு வச்சு கொல்றது எங்க வேலை இல்லைங்க, நாங்க அப்படி ஒரே குதிரையை கொல்ல மாட்டோம் அப்படின்னா. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம பீரியட் வரைக்கும் சக்சஸ்ஃபுல் பிரசிடென்டா இருக்கலாம். எந்த மீட்டிங்லயும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அட்ரஸ் பண்ணணும். கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் எப்படி அப்ரஹாம் லிங்கனுடைய ஸ்பீச் 4 நிமிஷத்துல உலக வரலாற்றை புரட்டி போட்டதோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். 2 or 3 minutes அந்த சபையை கலக்கலைக்கு போதும் அப்படியே இறங்கிடணும். எதுக்கு சொல்ல வரேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும், ப்ரெசைட் பண்ண வேண்டியது, பேச வேண்டியது, அறிமுகப்படுத்த வேண்டியது, நிறைய வேலை இருக்கும். 3 ஃபார்முலா பேச்சுல நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொண்டாடப்படுகிற நபராக இருப்பீர்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட் ஏதாவது ஒண்ணு சொல்லணும், ஒரு ரசிக்கக்கூடிய ஜோக் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இது ரெண்டும் பேச்சுல கண்டிப்பா இருக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட், ஒரு 2 or 3 minutes, ஒரு 2 or 3 minutesக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜோக் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த விழா என்னவோ அதை கனெக்ட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு, அவர் பேசுவாரோன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம்னு சொன்னா நம்முடைய மரியாதை கடைசி வரை காப்பாற்றப்படும். இது ஒரு சீக்ரெட். இப்ப அதை நீங்க எங்கிட்ட எதிர்பார்க்க கூடாது, ஏன்னா என்ன அதுக்காகவே நேர்ந்து விட்டு இருக்கிறாங்க இல்லையா. நான் கம்மியா பேசினேன்னு சொன்னா அப்புறம் என்ன யோசிப்பாங்க. நான் உங்களுக்கு வேண்டியது முதல்ல சொல்லிட்டேன், இது ரொம்ப முக்கியம். நீங்க பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்கிறீங்க, இதுக்கு அப்புறம் என்ன மேல மேல நிறைய வரும்,
நம்ம வந்து கவர்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேல போற எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு, மேல போகணும், கண்டிப்பா வளரணும், மனுஷன் நிக்க முடியாது. எல்லா காலத்திலையும் என்ன நம்ம அடைஞ்சாலும் இன்னும் நம்ம அடைய வேண்டிய ஒண்ணு இருக்கு அப்படின்னு மேல மேல நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. இட் இஸ் எண்ட்லெஸ். லைஃப்ல சக்சஸ்ங்கிறத வந்து நீங்க என்னதான் டிஃபைன் பண்ணாலும் இட் இஸ் எண்ட்லெஸ், போயிட்டே இருக்கும், அது பாட்டு மேல மேல போயிட்டே இருக்கும். ஆனா அது சுலபத்தில் அடைய முடியாது. அதான் சொன்னா சக்சஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா இட் இஸ் a national highways. Success is a national highways. The only problem is it is always under construction. நீங்க எங்க போனாலும் ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கும், நடக்கணும், அந்த இதுல இறங்கி திரும்பி போய் திரும்பி கொஞ்சம் தூரம் போனோம்னு திரும்பி இறங்கணும், ஒரு பிரிட்ஜ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போகுவானோ. ஸோ நம்ம சக்சஸ் நோக்கி போகும்போது நிறைய ஹர்டில்ஸ் வரும், நிறைய சிரமங்கள் வரும், தாண்டி தாண்டி போய் ஆகணும். ஆனா அதுல நிச்சயமா நம்ம உறுதியா இருக்கணும். நாம மேல போற போதே நாம மட்டும் மேல போகணும்னு நினைச்சவங்க வளர்ந்ததா வரலாறே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு டீம் இருக்கணும். நம்மோட டீம் அப்படின்னு ஒரு டீமை நம்ம செட் பண்ணிக்கிறதா உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றிக்கான ரகசியம், மேல மேல போறதுக்கான ரகசியம். இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுறோம், நல்ல கணக்கு பார்த்தா அது ராமருடைய வெற்றி அல்ல, ராம் டீம் ஜெயம். அது ஒரு அனுமன் ஒரு சரியான ஒரு ஆள் ராமருக்கு கிடைக்காம இருந்தா கடைசி வரைக்கும் ராமரால சீத்தையை பார்த்திருக்கவே முடியாது. லக்ஷ்மணன் ஒருத்தன் அவன் வேலை வெட்டியை விட்டுட்டு இவர் பின்னாடி வரலன்னு சொன்னா ராமரால நிறைய காரியம் சாதிச்சிருக்க முடியாது. எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா இவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையோடு அங்க சீத்தை உட்கார்ந்து இருந்தார். என்னைக்கு இவர் வரப்போறார் அப்படின்னு நினைச்சிருந்தா போயிருக்கோம். வெளிப்படையா அது ராமஜெயம் என்று பேசப்பட்டாலும் அது சீத்தையின் வெற்றி, அனுமன் வெற்றி, இலக்குவனின் வெற்றி. எந்த தனி மனிதனும் தனியாக வெற்றி பெற்றதாக உலகத்தில் வரலாறு கிடையாது. உங்க டீம் என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். என்னோட டீம் என்ன, யாரெல்லாம் என்னோட டீம் என்னோட கூட இருக்கிறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களுக்கு வேண்டிய வசதிகள், அவர்களுக்கு உரிய நன்மைகள், அவர்களும் சேர்ந்து வளர்வதற்கான வாய்ப்புகள், பெருமை, பங்களிப்பு, பாராட்டு எது வந்தாலும் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பண்பாடு, இவைதான் ஒரு தலைவனை தலைவனாகவே நிலைநிறுத்தும். கடைசி வரைக்கும் அவன் நிக்கணும் அப்படின்னா தனக்குரிய குழுவை அவன் அடையாளம் காண வேண்டும். ஒரு தலைமை அப்படின்னு ஒரு தலைவன் நிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா தி செகண்ட் பர்சன். நான் இது ரொம்ப அடிக்கடி சொல்றது, இறையன்பு ஒரு புத்தகம் ரொம்ப அழகா எழுதி இருக்கிறார். அது செகண்ட் பர்சன், நமக்கு அடுத்தது ஒரு கூட ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அந்த செகண்ட் பர்சன் தான் நம்முடைய தலைமையை நிலைநிறுத்தக்கூடிய ஆளு. ஏன்னா நம்மளை பத்தி நாமளே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்மள பெரிய மனுஷன் ஊருக்கு நம்ப வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பிளைனா சொல்றேன், 90% அது ஒய்ஃபா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா எவ்வளவு பெரிய மனுஷன் சொன்னாலும் அவரை பத்தி என்கிட்ட சொல்றீங்களா நீங்க அப்படின்னுவாங்க. ஆனா இன்னொரு நபர் தான் அந்த காரியத்தை பண்ண முடியும். ஜெயகாந்தன் குருபீடம்னு ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். ஜெயகாந்தன் ஒரு பழைய ரைட்டர், உங்களுக்கு தெரியலாம். குருபீடம்னு ஒரு கதை. பிளாட்பாரத்தில் ஒரு ஆள் சாதாரணமா சும்மா உட்கார்ந்து இருப்பாரு, லூசு மாதிரி. திடீர்னு எங்கிருந்தோ ஒருத்தன் வருவான். இவர் சொல்றதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு சாமி இப்படி சொன்னாரு, சாமி அப்படி சொல்றாரு, தத்துவம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், சித்தாந்தம், சித்தர் பாடல்கள் என்னமோ சொல்றான் கூட உட்காந்துக்கிட்டாங்க. சாமி அருள்வாக்கு இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு. அவ்வளவுதான். நம்ம ஜனங்க கூட்டமா வந்து அப்படியே வரிசையா நின்று எல்லாரும் அவரை பார்க்கறதும், அவருக்கு காணிக்கை வைக்கிறதும், அவருக்கு ஒரு மாளிகை கட்டி கொடுக்கறதும், அவருக்கு பாத பூஜை பண்றதும். அவர் பெரிய ஆள் ஆயிட்டார். திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம அந்த ரெண்டாவது ஆள் ஓடிப்பிட்டான். சும்மா போக மாட்டாங்க, போகும்போது பணத்தோட தான் போடுவாங்க அவங்க. அந்த ரெண்டாவது ஆள் ஓடிப்பிட்டான். இப்ப சாமியார் தேமேன்னு உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாரும் வந்தாங்க, வந்துட்டு சாமி சாமின்னாங்க. அவர் பேசாம உட்கார்ந்து இருந்தார். என்னன்னா என்னோட குருவை காணும்னு, என்னோட குருவை காணும் அப்படின்னார். ஏன், நான் இவ்வளவு பெரிய மனுஷனானது என்னால இல்ல, அவனாலதான். அவன் சொல்லித்தான் நான் அப்படின்னு தெரிஞ்சது. அதனால அவன் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமே ஆசிரமம் கிடையாது, மடமும் கிடையாது, எல்லாரும் புறப்பு போங்கன்னார். ஜெயகாந்தனுடைய குருபீடம்ங்கிற ஒரு கதை. நான் வேடிக்கைக்கு சொல்லல, எந்த மனிதனையும் தலைமையில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அவருடைய இரண்டாவது மனிதன் யார் என்கிற தெளிவு இருக்கணும். நெக்ஸ்ட் டு மீ யார் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. பட் பொதுவா அரசியல் தலைவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்தாப்புல ஒருத்தர் வளர்றதையும் அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. தனக்கு ஈக்குவலா ஒரு ஆள் வராங்க அப்படின்னா ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளம் நம்பர் 1, அதுக்கு அடுத்தது நம்பர் 2 அப்படின்னு ஒரு ஆளை கொண்டு வரணும்.
ஆனா நம்முடைய அரசியல் தலைவர்கள் இயல்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் 1, அதுக்கப்புறம் 10,001 தான். நடுவுல எல்லாம் 0,0,0,0,0,0 போட்டு அந்த 0க்கு அப்புறம் 10,001 தான் ஒரு ஆள் வரணும். ஏன்னா நம்ம பக்கத்துல வேற யாருமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உண்டு. நான் அனாலிசிஸ்க்காக சொல்றேன். எனக்கு எந்த தனிப்பட்டவங்க மேல விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் அனாலிசிஸ் நான் சொல்றேன். சத்ய சாய்பாபா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணார். அவர் ஒரு பெரிய கடவுளாகவே கொண்டாடப்பட்டவர். பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணார். அவருக்கு அப்புறம் now it is running. நான் இல்லைன்னு சொல்லல. அவருக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டிடியூஷன் போகுதுன்னா அது மாதிரி ஒரு ஆளை காட்ட முடியாது. நீங்க அந்த இடத்துக்குள்ள சத்ய சாய்பாபா இடத்தை இன்னொருத்தர் ரப்ப முடியுமா? முடியாது. ஆனா ராமகிருஷ்ணா மிஷன் உலகம் உள்ள வரைக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் அழியாது. உலகம் உள்ள வரைக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் அழியாது. ஏன்? விவேகானந்தர் தன்னை நிலைநிறுத்துவதற்காக அந்த நிறுவனத்தை அமைக்கவில்லை. துறவு என்ற கான்செப்டை நிலைநிறுத்துவதற்காக அமைத்தார். அடுத்தடுத்து வாரிசுகளை நியமித்தார், நிர்வாகத்தை பகிர்ந்து கொடுத்தார். விவேகானந்தர் இல்லாமல் போனாலும் ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கும் என்பதை நிரூபித்தார். இப்ப நான் சொன்னது வெறும் அனாலிசிஸ் தான். சாய்பாபா நான் ஏதோ விமர்சனம் வச்சு தப்பா நினைக்காது. ஏன்னா இப்ப அப்படிலாம் கிளப்பி விடுறதுக்குனே 10 பேர் இருக்கான். He is a great personality, Satya Sai Baba, but next to him no one is there to run the show. அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் போய் அது இப்ப இருக்கிறவங்க அந்த அன்புனால போவாங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்படியே அது நீர்த்து போயிடும், அப்படியே கீழே போயிடும். You must know the difference. ஸ்ருங்கேரி மடத்தை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. ஸ்ருங்கேரி அவங்க காலத்துல இருக்கும் போதே செகண்ட் தேர்ட் வரிசையா அப்படியே கொண்டாந்துட்டே இருப்பாங்க. ஏன்? அதான் அந்த இன்ஸ்டிடியூஷனை காப்பாத்தும். சோ நாம ஒரு இடத்துல இருக்கும் போதே நமக்கு அடுத்த செகண்ட் யாரு அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப தெளிவா அவங்களை வளர்த்துக்கிட்டே வரணும். அப்பதான் நம்முடைய அசோசியேஷன், நம்முடைய டீம், நம்முடைய குரூப் இல்ல நம்முடைய எந்த நிறுவனத்தில் இருக்கிறோமோ அந்த நிறுவனம் அது மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில சந்திக்க முடியும். அப்புறம் எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா ஒரு தலைவனுக்கு வந்து மெக்னானிமிட்டி இருக்கணும். லீடர்ஸ் ஆகிறவங்களுக்கு, பிரசிடென்ட் ஆகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மெக்னானிமிட்டி இருக்கணும். ஒரு தலைவனுக்கு ஒரு விழானா முதல்ல வர வேண்டி இருக்கும், கடைசியா போக வேண்டி இருக்கும். சாப்பிடுற போது எல்லாரையும் சாப்பிட விட்டுட்டு கடைசியா சாப்பிட வேண்டிய பொறுப்பு இருக்கும். ஒரு குடும்ப தலைவனுக்கு அதான வேலை. குடும்ப தாயோட வெற்றி என்ன? எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா எப்ப சாப்பிடுவாங்கன்னே தெரியாது. எல்லாரும் சாப்பிட்டு பாத்திரத்துல மிச்சம் இருந்தா அப்புறம் கடைசியா சாப்பிடுவாங்க. அப்ப அந்த அம்மா தானே எனக்கு மனசுல நிக்கிறா என்னைக்குமே, இல்லையா? அப்போ ஒரு பிரசிடென்டா இருக்கிறவரோ இல்ல ஒரு டீம்ல வந்து அந்த செக்ரட்டரி அது மாதிரி போஸ்டுக்கு வந்து அங்க வர்றவங்களோ இதை நாம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப சீக்கிரத்தில் நீங்க வளர்ச்சி இல்லாம காலி ஆயிடுவீங்க. எல்லாருக்கும் நம்ம எப்படி செஞ்சுட்டு கடைசியா நாம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, பொறுப்புணர்வோட இருந்தா அவங்க கவர்னர் ஆறதும் அதுக்கு மேல போறதும் தவிர்க்க முடியாது. இது ஒரு சின்ன விஷயம் தான். இப்பவே நான் இதை எனக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைச்சா போயிடும்.